உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம, இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில தென்னம்பிள்ளை வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்ப பழைய கதை. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, தக்காளியில விட்டமின் சி இருக்கு, அவரைக்கால நார்சத்து இருக்கு, கத்திரிக்கால கால்சியம் இருக்கு. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்களையும் இருக்கு. ஆப்பிள் தோல்ல சத்து இருந்தது, இப்போ மெழுகு இருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமாக இருந்தாலும் விஷம் மானிய விலையில கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8லேருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கல, வளர்த்திருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்தது. இப்போ 1-2 பேத்துக்கிட்டு குழந்தை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய். இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம். 5 வயசுலயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், கார்பரேட் கம்பெனில வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட குடியிருக்கும் கல்லறைதான்னு காலம் நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம். இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்ட போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ். மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம்தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நாம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவுப் பொருட்கள்ல கெமிக்கல் கலக்காம இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேல நீங்க பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் சட்டமன்றத்துல எல்லா உறுப்பினர்கள் கிட்டையும் இதை பத்தி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமா மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வர சவுத் உஸ்மான் ரோட்ல இருந்து போக் ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஜாமா இருக்கு. இமிடியேட்டா கிளியர் பண்ணுங்க. கரெக்ட்டா 4 மணிக்கு பிரசிடென்ட் ராஜ்பவனுக்கு வராரு. ஓவர். எழுதிட்டியா? சைன் பண்ணா முடிஞ்சது சார். ஸ்டீஃபன் சார் பார்க்கணும். சார் என்ன? வணக்கம் சார். நான் தமிழ் செல்வன். சீக்கிரம் போயா. வாயே பார்த்துட்டு இருக்க. வாயில என்ன வடையா சொல்றாங்க? நான் தமிழ் செல்வன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? அது யாரு? என்னோட வைஃப். இது யாரு? நான் தான் சார். அடையாளம் தெரியுதா? போட்டோ லைசன்ஸ் பாவாடை தாவணையில் இருக்கும்போது எடுத்தது. காலாவதே 2 வருஷம் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ சார் எங்க இருந்தாரு? நான் வண்டியில தான் சார் இருந்தேன். வீட்டில் சமையல் பண்றது யாரு? நான் தான் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? இல்ல சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஒர்க்கும் பண்றீங்க, காரும் ஓட்டுறீங்க, சமையல் பண்றீங்களா? அப்ப சார் என்ன தான் பண்றாரு? சார் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ராமூர்த்தியோட ஃப்ரெண்டா? அந்த ரிப்போர்ட்டர் இங்கே எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. இந்த பாருங்கம்மா, இது கேஸ் ஆயிடுச்சு. ஆர்டிஐ கிரைமு. இந்த குற்றத்துக்கு 3 வருஷம் கம்பி எண்ணணும்னு சட்டம் சொல்லுது. இனிமேல் பத்திரிகை, டிவி, கோர்ட்டு எல்லாம் உங்கள் பின்னாலே வரும். நீங்களும் உங்கள் பங்குக்கு ரேடியோவில் ஒரு வாட்டி நியூஸ் வாசிச்சிருங்க. சார். வணக்கம் சார். வெங்கடாரா ரோட்ல டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு சார். 2 வண்டி நோ பார்க்கிங்ல எடுத்துருக்காங்க சார். ரெக்கவரி வேன் போயிருக்கு. முதல்ல நீங்க அங்க போங்க ஸ்டீஃபன். எஸ் சார். எனக்கு தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்? உன் பேரை சொன்ன, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ பிரச்சனை அது இல்லை மூர்த்தி. என் ஒய்ஃபோட லைசன்ஸ் எக்ஸ்பயரி 2 வருஷம் ஆச்சு.
ஆமாம் பிரச்சனை தான். பேசாமல் ஒரு வக்கீலை வச்சு மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பர்த்டேட்டா யாருக்கு தெரியும்? மேடத்தோட ஜாதகத்தில் ஒரு டேட்டு, ஸ்கூலில் ஒரு டேட்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் ஒன்றுன்னு அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஹேர் கலரிங் பண்ணி +2க்கு போகிறாங்க. இல்லை மூர்த்தி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் டூரிஸ்டாக கூட எங்கேயும் போக முடியாது. அயர்லாந்து போகிற எண்ணத்தையே நான் விட்டுட்டேன். தனியாக அயர்லாந்து போகிறேன்னு எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸ் கொடுத்து என்ன பழி வாங்குறியா? ஐயோ, அது எக்ஸ்பயர் ஆனது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. சத்தியமா எனக்கு தெரியாது. அது வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் தொட்டது கூட இல்ல. என்கிட்ட கொடுக்கும்போது கூட அதை நீ வெரிஃபை பண்ணல. லைசென்ஸ் காலாவதி ஆகும்னு எம்எல்ஏ சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். நான் ஃபாரின் போக கூடாது, நீ பொங்கி போடுற தின்னுட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும். சந்தோஷம் தானே? இத்தனை வருஷத்துல நீங்க சொல்லி நான் எதை வேணாம்னு சொல்லிருக்கேன், எதை முடியாதுன்னு சொல்லிருக்கேன். அயர்லாந்து போலாம் நீங்க சொன்னப்போ வயசான அத்தையும் மாமாவையும் தனியா விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போங்கன்னு நான் தானே சொன்னேன். நீங்க இப்படி பேசலாமா? நம்ம நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ராணி புடவையோட ஓம் புடவை காஸ்ட்லியா இருக்கணும், ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிரிஜாவோட பாபஜி சாப்பிடணும், இதெல்லாம் நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல இல்ல? உன்னால என்ன எனக்கு பிடிக்கல. நல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்கு. காலையில 7 மணிக்கு அவதியா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு, மத்தியான சாப்பாட்டை காலையிலே பொங்கி டப்பாக்குள்ள அடைச்சிக்கிட்டு, ராத்திரியில 4 சப்பாத்தியோட ஒரு நாள் முழுக்க கழிச்சிட்டு, வாரத்துல வர ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக வாழ்நாள் முழுக்க நான் சாவணுமா? எனக்கு நல்ல ஏரியால ஒரு வீடு வேணும், நல்ல அட்மாஸ்பியர்ல நம்ம குழந்தை வளரணும், அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நல்லா இருக்கணும். எல்லார் வைஃபும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லைன்னா, மாடுலேஷன் நல்லா இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையே. அரசியல் இல்ல, ஸ்போர்ட்ஸ் இல்ல, இலக்கியம் இல்ல. நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், லேட் ஆனா 4 மெசேஜ் 7 போன். எதுக்காக? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு. இவ்வளவுதான் என் வாழ்க்கையே. இதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்றீங்க. ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்? அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. நேத்து என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இது எல்லாமே எனக்கு பெரிய விஷயம் தான். பட்ஜெட்குள்ள குடும்பம் நடத்துறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி விலை முக்கியம் தான். ஒரு மிளகா கூட போட்டா, கொஞ்சம் உப்பு கரைச்சா தட்டு பறக்குதல. அப்புறம் வேலைக்கு ஆள் வைக்கணுங்கிறியா? வேணாம், ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இனிமே நீ சமைக்க வேணாம். என்ன பேசுறீங்க? எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவா? என்ன உங்க கனவு? கண்ணை மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும், அது இல்ல. உணர்வுகளோட கண்ணை மூடி எதிர்காலத்தை பாக்குற விஷன். அந்த கனவு காணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும். அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு வராது. எடுத்து தொலைடி. ஹலோ, ஆமா, என்ன, எப்போ? சரி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறாங்க. காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. நீ போயிட்டு வா, என்னால வர முடியாது, வேற வேலை இருக்கு. கமர்கட்டும் வடுமாங்க ஊறுகாயும் எனக்கு உயிர்னு பிரசிடென்ட் சொன்னதா பேப்பர்ல படிச்சேன். நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு. Ma'am, we are moving. We should go. Just now she started. Over. அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். ஓகே சார். குட் மார்னிங். பிரசிடென்ட் எந்த மனநிலையில் இருப்பார்னு தெரியாது, பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுகிறேங்க. இது கமர்கட்டு பிரசிடென்ட்டுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ்.
What is this? Mango pickle for the president. This? Kamarkat, What? sweet for the president. No, these are not allowed inside the hall. Give it to me. Raise your hands. Please. அந்த ஹாலில் தான் மீட்டிங், அதனால இந்த ஏரியா Here. User from started. காப்பி Ma'am, I told you to switch off your mobile. Sorry, I forgot. You want me to hold that for you, ma'am? No, பரவாயில்ல. Yeah, copy. President will be here in a minute. Stand up, ma'am. Step forward. Ma'am, here. யா காப்பி नमस्ते। Sir, let's get a doctor. We'll take care of it. Please attend to her medical emergency. Quick. Yes, immediate medical assistance required. சென்னை வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வன். நேற்று குடியரசுத் தலைவரின் அழைப்பினை ஏற்று தாஜ் ஹோட்டலில் அவரை காணச் சென்ற திருமதி வசந்தி தமிழ்ச்செல்வன் சந்திப்பின் போது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் தலை குனிற போல இருக்கு. சுமார். முக்காடு போட்டா மூஞ்சியத்தான் மறைக்கலாம். உன் செய்தியத்தான் டிவி ரேடியோ எல்லாத்திலும் தான் சொல்லிட்டாங்களே. மோனத்தை வாங்காத. அப்புறம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கைமாத்தா வாங்க முடியும்? கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் தான் தானே இருக்கு. நடந்து 1-2 நிமிஷம் ஆக போகுது. என் காலில் அடிபட்டு இருக்குங்க. கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. சரி உட்காருங்க. ஆமா, மயக்க போட்டு கீழே விழுந்தா தலையிலான அடிபடும். காலில் எப்படி அடிபட்டுச்சு? இந்தாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹே கிரிஜா, ஏய், இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டேன். கடவுளே, அவமானமா இருக்கு. சரி, என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற? என்னமோ கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி முத நாள் என்ன கொண்டு போயிட்டாங்க. என் மாமியார் அடிக்கிற கூத்துக்கு அளவே கிடையாது. யாராவது பிரசிடென்ட்டுக்கு போய் கமர கட்டு கொடுப்பாங்களா? என்ன தீவிரவாதி மாதிரியோ கமர கட்டு பாம் மாதிரியோ செக் பண்ணாங்க. அப்புறம் 4 ராட்சசங்க வந்தாங்க. உட்கார், எந்திரி, திரும்பாத, மூச்சு விடாத, டார்ச்சர் பண்ணாங்க. பயங்கர சைலன்ஸ். திடீர்னு ஒருத்த வந்து இடி விழுந்த மாதிரி பிரசிடென்ட் வராருன்னு ரோட் ரோலர் மாதிரி என்ன முன்னால போ பின்னால வந்து உருட்டுனாங்க. அலிபாபா கதவு திறக்குது. இருக்கிறது போதாதுன்னு இன்னும் 10-15 ராட்சசனுங்க வந்து என் முன்னால் நிக்கிறானுங்க. எனக்கு லேசா கண்ணை கட்டுச்சு. ஆனா பாவம், அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா நான் கடைசியா பார்க்கும்போது அந்த பிரசிடென்ட் மங்களா தான் தெரிஞ்சாரு. கண் முடிச்சு பாக்குறேன், ஹாஸ்பிட்டல். இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்கி விழதான் செய்வாங்க.
இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு மித்திலா சொன்னான். சரி வா போலாம். ஏய் கிரிஜா, எனக்கு வெக்கமா இருக்குடி. வெக்கப்படுறதுக்குலாம் யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. வெக்கப்பட்டுட்டே அப்படியே வேலையை நீ பாரு. கிண்டல் பண்ற பாத்தியா? சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா உனக்கு Facebookல அக்கவுண்ட் இல்லல? இல்லையே. அப்போ உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வா ஏய் கிரிஜா, கையெழுத்து போட்டு வா. அப்போ 174/18 அது எங்கே போச்சு? சிஸ்டர் குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பட்டா வேற சர்வே நம்பர் வருதுப்பா. இங்கே பாரு, இது 136 தானே? டிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. இனிமே எல்லா ஆபீஸ்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், எமர்ஜென்சி கிட் எல்லாம் வைக்கணுமா? எதுக்கு? இது பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு. யூடியூப்ல கூட வந்திருக்கு. வீக்கா இருக்கிறவங்க கூச்சப்படாம ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லதுன்னு. அவர் இந்தியாவின் முதல் குடிமகன், வயசுல பெரியவர். அவர் காலில் விழுந்த தப்பு இல்லையே. ஆனா அங்கேயே படுத்துக்கிறது தப்பு. அப்போ பாரத பிரதமராக இருந்த மகான் வாஜ்பாய் நம்ம ஊர் சின்ன பிள்ளையம்மா காலில் விழுந்தார். ஏன்? ஏன்னு அதை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு மேலே சீட்டில் மயங்கி தானே கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எதுக்கு? இனிமேல் நான் 108க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நிதி, என்னன்னு சொன்னா தானடி தெரியும். என்னாச்சு? என்னன்னு சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா மாமா. ஏம்மா? சொல்லிட்டு ஆயிடுதா தானே நம்மளுக்கு புரியும். இப்படிதான் அந்த சீரியல்ல ஏதோ. சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் சீரியல் அது. மிதிலா மாமா, மிதிலா, நான் சேஷ்மா கிட்ட கேக்குறேன். யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவ்வளவுதான். இந்த பாருமா, அம்மாட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு. சரி அழாத, நான் வேணா பிரின்சிபால்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். Facebookல வசந்தி மைக்கான ஒரு பேஜ் இருக்கு. அதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு 1,00,000 லைக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் அயர்லாந்துக்கு பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியான்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மானா பெருமையா இருக்கு. நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற. மிதிலா, இப்பவே இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தா நாளைக்கு ரியலா ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணுவா இவ? எல்லார் வாழ்க்கையும் இனிமே இந்த ஃபேஸ்புக் தான் டிசைட் பண்ணும் போல் இருக்கு. ச்சே. என்ன? எல்லாரும் டின்னருக்கு வெளில போறோம். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. என்னடி இது? டெத் பை சாக்லேட். டெத்தா? வயலன்ஸ் சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சா? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பால் ஐஸ், குச்சி ஐஸ் தான். வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவோம். தெரிஞ்சா முதுகுல டின்னு தான். என்னால எவ்வளவு சாப்பிட முடியாது. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ஐயோ எனக்கு வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? முடிஞ்ச வரையில சாப்பிடுமா. நான் அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வரேன். பார்த்து போ. ஆஃபீஸில் என்னால நீங்களும் அசிங்கப்பட்டீங்களா? சாரி. நாங்கள் அயர்லாந்து போகிறோம். நாங்கன்னா? நானும் மிதிலாவும். அவள் ஒரு டெஸ்ட் எழுதணும். அதை அவள் பாஸ் பண்ணிடுவா. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 2 bedroom ஃப்ளாட் பார்த்துருக்கேன். அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பரவாயில்ல. அப்புறம் அப்பா அம்மா வேற இங்கே தனியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டும். எனக்கு ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சதும் உனக்கு பேரலாக வேலையும் கிடைச்ச உடனே கூட்டிகிட்டு போகிறேன். அது எப்போங்க?
1 வருஷம், 2 வருஷம், எப்போன்னு தெரியாத அத்தனை வருஷமும் நான் ஆஃபீஸ் போகணும், திரும்பி வரணும். வேற இப்போ அத்தையும் மாமாவும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னோட உலகம். யாருடைய கனவுக்கும் நான் தடையா இல்லை. அவ இல்லாம நான் இங்க இருக்கிறத கற்பனை கூட பண்ண மாட்டேன். அவளுக்கு புரியாத வயசு. ஒரு அம்மாவா அவளுக்கு நான் வேணும், எனக்கும் அவ வேணும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவ. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவா. அதை மெச்சூர்டாக என்கிட்ட பேசினா. அப்புறம் என் கூட தான் அவ இருக்க போறா. அதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது 13 வயசு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட அவசியமானது நிறைய இருக்கு. ஒரு அம்மாவா நான் மட்டும் அவளுக்கு சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள விஷயங்கள் அவளுக்கு புரியாம இருக்கலாம். அது உங்களுக்குமா புரியல? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா இருக்கவே முடியாது. வசந்தி, முதல்ல இந்த பழைய சென்டிமெண்ட்ஸை விட பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசி. அப்பா அம்மா பிள்ளைங்கிறது தானே வாழ்க்கை. அது இப்ப பழைய சென்டிமெண்ட் ஆச்சு. இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சிலபஸும் தான் வாழ்க்கைனா என் பொண்ணுக்கு அது வேண்டாம். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ். நீ பேசினதை தான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அவ அங்க படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு அப்பாவை நான் அதை செய்யணும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. 4 செவத்துக்குள்ள அவ இன்னொரு வசந்தி ஆயிடக்கூடாது தான் நான் கூட்டிட்டு போறேன். பல தலைமுறையா பார்த்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு பழக்கத்துக்கு அடிமையா இல்லாம இந்த உலகத்தை அவ பார்க்கட்டும், அதுல வாழட்டும். அவளை விட்டு என்ன ஆளே மாறிட்ட? 2 நாளா ஆளை ஸ்கைப்ல கூட காணோம். பிஸி. மிதிலா எங்க? அவளுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் தமிழ்காரங்க தான். அவங்க பொண்ணும் இவளும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு அயர்லாந்து. இப்போ சந்தோஷம் தானே? 2ஆம் தேதி கிளம்புறோம். நீ பேக் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. திடீர்னு எப்படி ஆபீஸ்? 1 இயர் லாங் லீவ் போட்டுக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மாடியில பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் பார்த்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அவர் பார்த்துப்பார். லோன் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்க ஃபுட்டும் கிளைமேட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மித்திலா ரொம்ப சஃபர் பண்றா. அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலைக்கு ஆள வைக்கலான்னா 50,000 60,000 கேட்குறாங்க. அதுவும் பார்ட் டைமாக தான் வராங்க. தேங்க்ஸ். என்ன நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு. ஒரு நல்ல வேலைக்காரி கிடைச்சிருந்தா விசாக்கு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஓ, மேடம் அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? 3 நேரமும் சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா கணவன்களுக்கு போர் அடிக்குமே. இப்போ எல்லா மனைவியும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி, இப்போ என்ன சொல்ல வர? நிறைய பேரோட சேர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாதியிலே விட்டுட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிதிலா, அம்மாவுக்கு அங்கே வர பிடிக்கல. தெரியல, நீயே கேளு. இங்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே வரது கஷ்டமா இருக்குன்னு நீயே சொல்லிடு. மிதிலா, நீ முதல்ல அழாத. சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். வரேன், நான் வரேன்.
இதுதான் உங்களுடைய 1.5 ஏக்கர் வெஜிடபிள் ஃபார்மா? நீங்கள் பேசுனது இன்னைக்கு ஹிந்துவில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லேயும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ஸ்லையும் ரெய்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களுமா சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு ஒன்று 6 நாள் தான் இருக்கு. இது உங்கள் வீட்டு கல்யாணம். நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா. எல்லாரும் கண்டிப்பாக வரணும். நிச்சயமா எல்லாருமே வருவாங்க. ஆனா நான் வரதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ஆம் தேதி நான் என் ஹஸ்பண்ட் கூட அயர்லாந்து போறேன். ஆனா 5ஆம் தேதியே எல்லா காய்கறியும் கல்யாண மண்டபத்துல இருக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். அப்படியா? நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேன் சார்மா. என்ன வசந்தி திடீர்னு? என் டாக்டர் மிதிலாக்காக நான் போய் தான் ஆகணும். 1 வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்ல. உனக்கு ஒரு gift வாங்கி வச்சேன், கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு gift வச்சுருக்கேன். புத்தகம் தானே, தமிழ்ல தான் இருக்கும், படிச்சா ஒன்றும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவ தான் சொன்னான். வசந்தி, வசந்தி, பேக் பண்ணாம எங்க என்ன பண்ற? பயப்படாத, அயர்லாந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கானிக் தான். பிரசிடென்ட் கிட்ட மித்திலா என்ன கேட்டான் தெரியுமா? சொன்னாலே நம்ம 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டப்போ ஒரு பொண்ணோட கனவு ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொன்னியே, அதை கேட்டு அதுல இருந்தா அந்த கேள்வி கேட்டதா அவ சொன்னா. அந்த கேள்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இந்தியால 14 பிரதமர்கள்ல ஒருத்தர் மட்டும் தான் பெண். 15 ஜனாதிபதிகள்ல ஒருத்தர் மட்டும் தான் பெண். ஏன் இந்த தேசத்துல அறிவாளியான தகுதியான பெண்களே இல்லையா? இல்ல அவங்க கனவுகளை யாரும் தடை பண்ணிட்டாங்களா? Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பெண்கள் தான் முதல்வர். மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவும் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவும் இல்ல. நான் அயர்லாந்து வரல. என்ன பார்த்து தானே என் பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்டா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். டயல் பண்ணி கொடுங்க. முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறேன். நான் உங்க மனைவி. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்ன புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தேசிய அளவுல கிரீன் ஹவுஸ்ங்கிற இந்த திட்டம் பிரபலமாக காரணமாக இருந்தது. சாதாரண யூடி கிளர்க்கா வேலை பார்த்தபடி தன் பேரிலேயே லோன் எடுத்து தனது குடியிருப்பு பகுதியில் செயல்படுத்தி இன்று எல்லோரும் அறியும்படி செய்த திருமதி வசந்திக்கு இந்த சட்டமன்றம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள். 2 வருஷத்துக்கு முன்னால இதே பேஜில் எங்க அம்மாவை பத்தின கிண்டல்களையும் ஜோக்குகளையும் பார்த்து நான் அழுதுருக்கேன். இன்னைக்கு அதே பேஜில் அவங்க மகளா நான் மதிக்கப்படுறேன். விஷத்தன்மை இல்லா உணவு இன்னைக்கு எல்லார் வீட்டு டைனிங் டேபிளையும் இருக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு என்னையும் பாராட்டுறாங்க. எதிர்காலத்தில் நீ யாரை மாதிரி ஆகணும்னு கேட்டா என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான், வசந்தியை போல ஆகணும். தேங்க்யூ வசந்தி ஃபார் பீயிங் மை மதர். நான் என் அம்மாவை பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் அழுதப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, இனி வளர பெண்கள் எதுக்கு அழணுமோ அதுக்கு மட்டும் அழுதா போதும். எல்லாத்துக்கும் அழற பெண்கள் எங்கள் தலைமுறையோட அழிஞ்சு போட்டோம்.
எல்லாரும் அழுத கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் அர்த்தமாக இருக்கணும்னு. ஷுவர் அம்மா. என்னன்னு தெரியாத ஒரு பயம் இப்போ எனக்கு இருக்கு. எங்கள் அம்மா லைஃப்பில் இது முக்கியமான நாள். ஆல் மை விஷஸ் ஆர் வித் ஹர் பிகாஸ் டுடே ஷீ இஸ் மீட்டிங் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. Namaste. நமஸ்தே. Please. தேங்க்யூ. இன்னைக்கு என் அம்மா இங்கே இருக்கிறது நான் கேட்ட கேள்விக்காக இல்லை, அந்த கேள்விக்கு பதிலா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? சாரி, மை ரூம் கீ. மை ஹஸ்பண்ட். Namaste. நமஸ்தே. மை டாட்டர் மிதிலா. Hello. Do take a seat. Are these your winter vacations? எஸ் சார், வி வில் பி கோயிங் பேக் இன் 10 days. Oh. Have you been missing your mother? She doesn't let me miss her. 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி I wanted to meet an சிறந்த கேள்வி கேட்ட சாதாரண பெண்மணியை சந்திக்க விரும்பினேன். I was disappointed. அப்ப ஏமாற்றமா இருந்துச்சு. Today, இப்ப அதே பெண்மணியை சந்திக்கிறேன். அவங்களோட எண்ணங்களை to discuss தேசிய அளவில் எப்படி செயல்படுத்துறதுன்னு விவாதிக்கிறதுக்கு. nationally. You faint, நீ மயக்கம் போட்டு விழுந்த, but you திரும்ப எழுந்த, and you அருவியா turned இருந்த நீ close மகாநதியா. into a starting point. Young man, இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க பெருமைப்படணும். tell me, in these past 2 years, which has been your happiest moment? Now, this moment. I believe you've resigned your job with the revenue department Yes, sir. for a much greater cause, isn't it? வசந்தி தமிழ் செல்வன், காலிங் ஃப்ரம் ராஷ்டிரபதி பவன். ஓ, லாங் ஜர்னி மை டியர் ஃப்ரெண்ட். என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தி டெல்லிக்கும் சென்னைக்கும் 3 hours தானே புரிய வச்ச சூசனுக்கு தேங்க்ஸ். நோ ஃபார்மாலிட்டிஸ். 1 month நான் அயர்லாந்து போறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் மிதிலா எல்லாரும் யூரோப் போறோம். உலகத்தை பார்க்கணும்ல. ஓ கிரேட். நானும் யூரோப்ல தான் இருப்பேன், என்னையும் நீ பார்க்கணும். கண்டிப்பா. ஓ, மறந்துட போறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சூசன். இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். மதிப்போட என் கணவனையும் என் மகளையும் நான் தேடிக்கிட்டேன் சூசன். இவ தான் வசந்தி. How old are you? It doesn't matter. That's my girl.